ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நலங்கு மாவு இப்போ வந்து நம்ம எப்படி அரைக்க போறோம்னு பார்க்க போறோம். நான் வந்து நலங்கு மாவு சேல் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பக்கெட்டில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து நலங்கு மாவை போட்டு, சாரி நலங்கு மாவு கிடையாது, அந்த நலங்கு மாவு போடுற அரைக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டு இதை வந்து நல்லா வந்து சன்னில் வந்து காய வைக்கணும். ரொம்ப நல்லா வேணாம், இது ஆல்ரெடி ட்ரை ஆன இதுதான் இருக்குது சில இன்க்ரீடியன்ஸ். அதனால ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து எது எது வாங்கியிருக்கேன், எவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒன்று ஒன்றா கட் பண்ணி ஃபஸ்ட்டு இதில் போட்டு இந்த வாளியில் இது பேர் என்ன, ட்ரம், இதில் போட்டு நம்ம வந்து வெயிலில் காய வைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை. இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ், காஞ்ச ரோஸோட இது. இந்த ரோஸ் பெட்டல்ஸே வந்துட்டு 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். 3 பேக்கெட்டு. இது எல்லாமே வந்துட்டு ஒரு வெயிட் இது இருக்குது. எப்படின்னா என்னோட பேஸ் வந்துட்டு மைசூர் பருப்பு, மைசூர் டால், அண்ட் தென் வந்துட்டு கடலை பருப்பு, அண்ட் தென் பச்சை பயிறு. இது 3 மட்டும் தான் என்னோட பேஸு. அது பேஸ் வந்துட்டு 1 kg வாங்கிட்டேன். மீதி எல்லாமே வந்துட்டு 50 கிராம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு 50 கிராம் அந்த மாதிரி பாதி. இது வந்துட்டு ஆவாரம் பூ. இது ஒரு இன்க்ரீடியன்ட்டுக்குமே ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு சொன்னால் ரொம்ப லென்த்தாக பெருசாக போகும். எனக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நானும் நிறைய புக்ஸில் படித்து, அண்ட் தென் வீடியோஸில் நிறைய பார்த்து, அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி தான் நிறைய இன்க்ரீடியன்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு இதில் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறது வந்துட்டு 40+ இன்க்ரீடியன்ஸ் இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு காஞ்ச இது ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி பூவோட இலைன்ற பூ. கொஞ்சம் லைட்டாக வாய் போலாரம் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடியுமே நான் வந்து பண்ணியிருக்கேன். இது மாதிரி யூஸ் பண்ணி நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நாளைக்கு இதான் யூஸ் பண்ணிருந்தேன். இது ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா நடுவில் கொஞ்சம் வந்து விட்டுட்டேன், ஏன்னு தெரியல. இது என்ன, இது வந்துட்டு தெரியல, மகிழம்பூ போட, சாரி மகிழம்பூ கிடையாது, இது வேற என்ன தெரியல, புகையா கலந்து. இது இன்னொரு செம்பருத்தி பூவோட. இது எல்லாமே லிஸ்ட்டில் வந்து பெருசாக போட்டு எழுதி வச்சு நோட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். எனக்குமே வந்துட்டு சில இந்த இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ வந்துட்டு இந்த பூலாங்கிழங்கு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இதுவே செம்பருத்தி பூவே வச்சுக்கோங்களேன், இந்த காஞ்சி பழம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. பூலாங்கிழங்கு என்ன ஆகுனா ஹேர் இந்த மாதிரி வளர விடாது, அந்த வேர்வை ஸ்மெல் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட் வந்துட்டு அதுவுமே நான் நோட்டில் எழுதிருக்கேன். அதெல்லாம் நான் இப்போ ரீட் பண்ணால் நீங்கள் பார்த்து சொன்னால் தான் வேலை போகாது. இது வந்து வெட்டி வேர். மகிழம், இது வந்து மகிழம் நினைக்கிறேன். இதுல வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணி போட வேண்டிய திங்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம காய வைக்கிறோம். வந்து இது வந்து உடச்சு போட்டாங்க. இது என்ன சொல்லுங்க, இது பேர் என்ன சொல்லுவாங்க, குழம்பு சாப்பிடணும், இடிச்சு தண்ணியில் கொஞ்சம் சாப்பிடணும். என்ன இல்லை இருக்குது என்னமோ காய் இப்போ மூச்சு விட்டு ரொம்ப ரொம்ப அந்த ஆரஞ்சோட தோடு. இது வந்து இந்த இது நல்லா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் உடச்சி இது பக்கம் வச்சுக்கோங்க. இது வந்து முட்டை பவுடர் வாங்கி கடைசி பக்கம் யூஸ் பண்ணுற பவுடராக இருக்குது. குப்பை மீனோட இலை அந்த வெட்டி வேறு
இதை வந்து காய வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே குருவி வந்து குருவி காக்கா அதெல்லாம் வந்து கூடு கட்டை எடுத்து போயிடும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த கட் பண்ணி போட்டுக்கலாம். வந்து இதுவாக ஆனால் அப்படியே வந்து ஒரு பிஸ்கெட் போட்டாலே இது வந்து என்ன பண்ணுறது, அந்த காக்கா வந்து குருவி வந்து கூடு கட்டை அப்படியே அழகாக போயிட்டு கூடு கட்டுது. இதுதான் வைக்கவே இது வந்து பேர் என்ன சொல்லுங்க, இதை போட்டால் புரியும். ஆமாம் நம்ம காசு கேட்கணும். போட்டு பிடிச்சா வேலையாவ சொல்ல இதை வந்து பெருசாக கட் பண்ண போகிறது. கட் பண்ணிட்டேன் கட் பண்ண டைம் ஆகும். இன்னும் கையில் பிடிச்சிக்கலாம். பச்சை பயிறு இது வந்து வேறு ஒரு கட்டில் காயும். இது வந்து ரெட் ஸ்டாண்டு, இது வந்து நார்மல் ஸ்டாண்டு, இது ரெட் ஸ்டாண்டு. ரெண்டு உட்டு கேட்டு உட்டு வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது. அதை கட் பண்ணி போட மிஷின் ஆயிரம் கண்டென்ட் எடுத்து பவுடர் அது விரை மஞ்சள் கத்தூரி மஞ்சள் வந்து எடுக்காது. அதனால நம்ம மஞ்சள் போட்டு அரைக்கலாம். இது வந்து குழந்தை தான் பாதாம் இது வந்து மதியம் தான் மதியம் அப்போ அதெல்லாம் செஞ்சு தெரியல பார்த்தா தெரியும். இப்போ வந்துட்டு நான் வந்து தக்காளி அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து புதினா இதெல்லாம் வாங்கி அதை வந்து நான் வந்து தனியாக தட்டில் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து இது பண்ண வந்து பட்டன் தெரியும் இந்த காட்டி பக்கெட் வாங்கி வரேன். இல்லை பாதாம் சோப்பு காய் இதுவுமே நான் வந்து உடச்சா போதும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை முக்கல்ல மைசூர் அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு அண்ட் தென் வந்து உளுந்து இது எல்லாமே வந்து இதில் போடணும். அது இல்லாமல் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் இன்னும் வந்துட்டு தக்காளி அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு அண்ட் தென் வந்து தக்காளி உருளைக்கிழங்கு புதினா இது நல்லா வந்து துருவியோ இல்லை ஏதோ ஒரு பண்ணி புதினா கிளி போட்டு நல்லா வெயிலில் நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது மல்லிப்பூவும் வந்துட்டு அதுவுமே வந்து நான் கொஞ்சம் வாங்கி அதையும் காய வச்சு நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் இதில் போட்டு இதை வந்து மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி இதை வந்து நான் ஃபேஸ் பேக்காக நான் ஆக்சுவலாக சேல் பண்ண போகிறேன். எனக்கும் எல்லாருக்குமே தான். இது வந்து நான் பவுடர் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு இதில் போட்ட இன்க்ரீடியன்ஸ் இன்னும் இதில் போட வேண்டியது ஒரு 4-5 நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இதை வந்து இதுவுமே காய வைக்கணும். இது வந்து தட்டில் போட்டு இது இந்த பச்சை பயிரெலாம் வந்து தட்டில் தனியாக போட்டு இதை காய வைக்கணும். நல்லா வெயிலில் கொஞ்சம் ஒரு 2 hours நல்லா வெயிலில் காய்ச்சாலே போதும். அதுக்கப்புறம் மிஷினில் போட்டு அரைச்சி இப்போவே பயங்கரமாக நெடியது. நல்லா பேசக்கூட முடியல, அவ்வளோ வந்து நெடியது. ஓகே நான் அரைச்சிட்டு வந்து பவுடர் பண்ணிவிட்டு பாட்டில் பேக் பண்ணுவேன். அப்போ வந்து ஃபுல் வீடியோ இதோட சேர்த்து நான் லிங்க் இது பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், வந்து இந்த பக்கெட் வந்து இது ஃபுல்லாக வந்து மாவு அரைச்சிருக்கோம். இதில் இப்போ 2 திங்ஸ் ஆட் பண்ண வேண்டியது. சந்தனம் பவுடரும் ரெட் சாண்டில் அண்ட் நார்மல் சாண்டிலோடதும் அதுவும் இது வந்து 3மே பவுடராக தான் கட்சி வந்து குப்பாமேனி பவுடரும் இதில் ஆட் பண்ணணும். அண்ட் வந்து இது வந்துட்டு நார்மல் சாண்டிலோடது, இது வந்து ரெட் சாண்டில். இது 2மே இது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பாக்ஸில் போட்டுருக்கோம். இது வந்து இந்த குப்பாமேனியோட இது வந்து தாராளமாக நம்ம வந்து ஃபேஸ்க்கும் போட்டுக்கலாம். அண்ட் தென் வந்து பாடி வாஷும் நம்ம இது வந்து சோப்பு யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து பாடிக்கும் போட்டுக்கலாம். ஃபேஸ் பேக்காக போடுற மாதிரி இருந்தால் பாலோ இல்லை தயிர் ஓகே, பால் கூட ஓகே, பால் தயிர் இது போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுங்க. பாடி வாஷ் நீங்கள் பாடி பவுடராக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சும்மா நார்மல் தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி குளித்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து டேனு அதெல்லாம் ஆகும். நல்லா ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இப்போ வந்து கருப்பாக அங்கங்கே படையாக இருக்கிறது அதெல்லாம் போகும். ஸோ இதில் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 இன்க்ரீடியன்ஸ் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்திருப்பேன் இதை போடும்போது, அதுவுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய வந்துட்டு நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். நிறைய பேரெல்லாம் எனக்கு அதில் வந்து தெரியல. அதனால் ஆனால் லிஸ்ட்டில் எல்லாமே நான் வந்து போட்டு அதை எழுதி இதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒன்னொன்றுத்துக்குமே இது இந்த பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்ஸாக இது வந்து பார்த்து எல்லாமே நானே வந்து ரெடி பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு குச்சியில் நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். ஸோ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா மேலேயே வந்து நிற்கிது பாருங்க. ஸோ அது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இதில் வந்து ஓட்ஸ்லாம் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணேன், கிடைக்கல சொல்லிட்டு. பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது, நெடி ஏறுது அப்படியே. பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு
இப்போ நம்ம வந்து சேல் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுனால நான் வந்துட்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி கண்டெய்னர். இதில் மாதிரி ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி நம்ம போட போகிறோம். இது வந்து 500 கிராம்ஸ் வந்து போட போகிறேன். இதில் 2 இது போட்டால் தான் 500 கிராம்ஸ் வரும். இந்த கண்டெய்னரே வந்து என்ன சொல்கிறது 500 கிராம்ஸோட கண்டெய்னர் தான். ஸோ அதனால இது ஃபுல்லாக போட்டால் இது வந்து 500 கிராம்ஸோட அந்த இது வரும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த நலங்கு மாவு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நலங்கு மாவுன்னு போட்டு உங்களோட மெயில் ஐடி மட்டும் எனக்கு டேக் பண்ணி விட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணி உங்களோட அட்ரஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ இது வந்துட்டு 500 கிராம்ஸ் வந்துட்டு 250 ருபீஸ். இன்கேஸ் கொரியர் வந்துச்சுன்னா கொரியர் சார்ஜ் மட்டும் இன்க்ளூட் ஆகும். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கும் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு 40+ இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பை காய்ஸ்.